الله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من طال عمره وحسن عمله أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தொடர்ச்சியாக நினைவூட்டப்படுகின்ற இந்த அருள் வளமிக்க அவையிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் பொழியட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட உஸ்தாது பெருமக்கள், நிர்வாகிகள், இந்த கூட்டத்திலே திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாமிய முகமனை மற்றொரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹுவின் அருளும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கிட்டத்தட்ட ஒரு 11வது நாளாக இன்றைய தினத்தில் முதியவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கிய அறிவுரைகள் என்கின்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலத்தின் சில செய்திகளை உள்ளடக்கி சில விஷயங்களை நினைவூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்தில்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான அருட்கொடைதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான நன்மை என்பதை மற்றவர்கள் உணர்கிறார்கள் இல்லையோ, நமக்கு அதில் நம்பிக்கை வேண்டும். அந்த வகையிலே அவர்களுடைய இறுதிக்கால நடவடிக்கைகள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு அப்படிப்பட்ட பல்வேறு வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பகுதி வாழ்க்கையை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா போகிற போக்கில் உடனடியாக தன் அளவில் உயர்த்தி கொள்ளவில்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதற்கான அடையாளங்களை அல்லாஹ் அவ்வப்போது காட்டிக்கொண்டே இருந்தான். சும்மா நேற்று இருந்தாங்க இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சில பேருடைய மரணத்தை பற்றி பேசிக்கவும் இல்லை. என் கூட தான்ப்பா சாப்பிட்டார் அவர், நேற்று கூட என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தார், 2 பேரும் நாங்கள் ரொம்ப நேரம் கடத்தலில் நின்று இருந்தோம்,
அப்படின்னு சில பேரை பற்றி நம்ம பேசுவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சராசரி மரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய மரணத்திற்கான அறிகுறிகளை அல்லாஹ் கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி சில ஆண்டுகளிலேயே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். சில நாட்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், சில ஆண்டுகளாகவே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது என்பதும் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி நிறைவடைய போகிறது என்பதற்கான அறிகுறி தான். ஹிஜ்ரி 8வது ஆண்டே அந்த அறிகுறிகள் தொடங்கிவிட்டதாக நமக்கு அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிகுறிகளாக அல்லாஹ் காட்டிக்கொண்டே வந்தான். அந்த அறிகுறிகளில் ஒன்றைத்தான் அல்லாஹ் நாம் அடிக்கடி மக்ரிபு தொழுகையில் செவியுறக்கூடிய ஒரு சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் கண்டுவிட்டால், நீங்க இந்த உலகத்திற்கு வந்த காரியம் முடிவடைந்து விட்டது என்று பொருள். நீங்கள் எந்த மிஷனுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ அந்த மிஷன் அதோட முடிஞ்சு போச்சு. மக்கள் அனைவருடைய வீடுகளுக்குள்ளும் நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள். உங்களுடைய வருகைக்கான நோக்கம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இதற்கு பிறகு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி வேறொன்று என்று அல்லாஹ் சொன்னான். இதுவரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் இஸ்லாத்திற்கு உதவி கிடைத்து விட்டது, வெற்றி கிடைத்து விட்டது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். அதனால தான் ஹிஜ்ரி 9வது வருஷம் இருக்கு பாருங்க. ஹிஜ்ரி 9வது வருஷத்துக்கு இஸ்லாமிய வரலாற்றில் சனத்துல் உஃபூதுன்னு ஒரு பேர் இருக்கு. சனத்துல் உஃபூத் என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்னா, தூதுக்குழுக்கள் அதிகமாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த ஆண்டு அது. ஒவ்வொரு தூதுக்குழுவும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த தூதுக்குழு வந்தவர்கள் சில பேராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் டெலிகேட்ஸ், எல்லாருமே பிரதிநிதிகளாக வந்தவர்கள். அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சமூகமே இருந்தது. அந்த சமூகத்தினுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு அறிகுறியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த வந்த பிரதிநிதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு போனார்கள். அந்த வகையிலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்கள். நபியே, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ அந்த பணி நிறைவடைந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கடைசி ஆண்டுல அவர்கள் செய்த ஹஜ் இருக்குது பாருங்க, அந்த ஹஜ்ஜில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி செய்யறோனோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க. லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போகலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போலத்தான் அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டு ரமலான் மாதம் இருக்கு, கூட்டாதீங்க இப்படி இருக்கு. ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வருஷம் என்ன செய்வாங்கன்னா வெறும் 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஹிஜ்ரி 10வது வருஷம் மட்டும் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. எப்போதும் வருஷம் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்லிக் கொள்வார்கள், பாடம் கொடுத்துக்குவாங்க. ஒரு தடவை குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பாடத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் எதுக்கான அறிகுறி என்று சொன்னால், இந்த ஆண்டுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக போகிறது என்பதற்கான அடையாளங்கள். இப்படித்தான் இருந்துச்சு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு தேர்வு உரிமையை கொடுத்திருக்கிறான், சூஸ் பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். எதற்கு மத்தியில் என்றால் 2 விஷயங்களுக்கு மத்தியிலே சூஸ் பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்.
அந்த அடியார் விரும்பினால் இந்த உலகத்தில் வாழலாம், தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், அல்லது இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனை இறைவன் ஒரு அடியாருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் இறைவனை சந்திக்கின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. யார்கிட்டையும் எந்த அதிர்வும் ஏற்படலை, எந்த அசைவும் ஏற்படலை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அவர்களுடைய கண்கள் மட்டும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வினோதமா பார்த்தாங்க. என்ன ஒரு செய்தி தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அடியாருக்கு, யாரோ ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கும் அல்லது வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இறைவனை வந்து சந்திப்பதற்கும் இடையிலே ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், தேர்வு உரிமையை கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் வந்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஒரு செய்தி தானே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்திக்கு ஏன் இந்த பெரிய மனுஷன் அழுகுறாரு அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுதீங்க அப்படின்னு. அபூபக்கர் சொன்னாங்க, அந்த அடியார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இறை தூதர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிற அந்த ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜை கடத்துறாங்க, என்ன அப்படின்னா, இன்னும் நான் உங்களுடன் அதிக நாட்களுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அருமையான தோழர்களே, இந்த அறிகுறிகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனையும் குறிப்பாக இறுதி ஹஜ்ஜுக்கு பிறகு இப்படிப்பட்ட அறிகுறிகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. அருமையான தோழர்களே, அப்படி இறுதி ஆண்டு 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஓதி அந்த சூரா இறங்கியது. சரியாக துல்ஹஜ் மாதம் 12வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்து கொண்டிருக்கும் போது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் சூரா இறங்குது. இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சரியாக 78 நாட்கள் தான் வாழ்ந்தார்கள். வெறும் 78 நாட்கள் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு. அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே, அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நுழைவதை நீங்கள் பார்த்து விட்டால், பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் 78 நாள் தான் மிச்சம் இருக்குது. இதற்கு பிறகு நீங்கள் வேறொன்றில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய இறைவனை நீங்கள் போற்றி புகழ்ந்து துதியுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மீட்சியை ஏற்பவனாக இருக்கிறான் என்று அந்த சூரா சொன்னது. அருமையான தோழர்களே, உங்களுடைய அந்திம காலம் வந்துருச்சு. இனிமே நீங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதில், கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக் கொள்வதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். இந்த செய்தியை அப்படியே வச்சுக்குவோம். மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை இது. ஆனால் இதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை பற்றி சில செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் இந்த செய்தியை பின்னால் அப்படியே சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக அந்த 78 நாட்களுக்கு பிறகு, அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வாரங்களுக்கு முன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உயிருள்ள மக்களிடத்தில் நான் உங்களை இனிமேல் சந்திப்பேனா என்று தெரியாது, சந்திப்பு நிகழுமான்னு தெரியாது, நான் அல்லாஹ்வை தேர்ந்தெடுப்பதை விரும்பிவிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக்களிடத்திலேயும் போய் விடைபெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால அவர்களுடைய கவனம் உஹுது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை நோக்கி போனது, அவர்களுடைய மக்பராவை நோக்கி போனது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போர்க்களத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷஹீதுகளை எல்லாம் சந்திக்க போனாங்க. போய் அவங்களுக்காக அங்கே நின்று துவா ஓதினார்கள். சல்லா என்கின்ற வார்த்தை வருகிறது, தொழுதார்கள் என்ற வார்த்தை வருகிறது. அதுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னு அர்த்தம் எழுதுறாங்க.
ரொம்ப நேரம் நின்று தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் நின்று பாவ மன்னிப்பு தேடினாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆசையை இப்படி வெளிப்படுத்தினார்கள். அழுதுகிட்டே வந்தாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபி அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தக்துல் இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அவலஸ்னா இஹ்வானக்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்களை பார்க்கணும்னு சொல்றீங்களே, நாங்கள்லாம் உங்க சகோதரர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை. அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள். வலாக்கின்ன இஹ்வானி, என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் ஃபகௌமுன் யௌதூன மின் பஅதி யுமினூன பி வலா யரவுனி, என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் எனக்கு பிறகு அவர்கள் வருவார்கள். அவர்கள் என்னை நம்பியிருப்பார்கள், ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். பிற்காலத்தில் தோன்றக்கூடிய முஸ்லிம்களை தங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில் ஹவுதுல் கௌசர் இடத்தில் வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களை நீங்க நேரடியா பார்த்துருக்கிறீங்க, எங்களை நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க மறுமையில், ஆனால் இனிமேல் தோன்றக்கூடியவர்கள் உங்களை பார்த்திருக்கவே மாட்டாங்களே, நீங்க அவங்கள பார்த்திருக்கவே மாட்டீங்களே, எப்படி நாளை மறுமையில் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவர்களை அடையாளம் கொண்டு கொள்வேன், குர்ரம் முஹஜ்ஜிலீன்களாக வருவார்கள். அவர்கள் உதுவின் போது கடமையான அளவை விட அதிகப்படியான இடங்களில் கழுவுவதன் மூலமாக முகம் கைகால் வெளுத்தவர்களாக என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள். அதை வைத்து நான் அடையாளம் கொண்டு கொள்வேன் என்று சொன்னார்கள். சில நேரங்கள் நாம் ஒழு செய்யும் போது லேசா அப்படி தொடச்சி லேசா தொட்டு தடவிட்டு ஓடிடுறோம் பார்த்தீங்களா? அப்படி செய்யக்கூடாது, நல்ல கழுகணும். அதுவும் குறிப்பிட்ட அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே கழுவணும். ஏனென்றால் உதுவின் போது மிகச் சரியாகவும் கூடுதலாகவும் கழுகப்படக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் நாளை மறுமையில் வெளிச்சம் உள்ளவைகளாக வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி ஒரு கருப்பு குதிரையில அல்லது ஒரு வெள்ளை குதிரையில கை கால் முகப்பகுதிகளில் மட்டும் வேறு நிறம் இருந்தால், கருப்பு குதிரையில முகம் கை கால் மட்டும் வெள்ளையா இருக்கு, அடையாளம் தெரியும்ல? அல்லது வெள்ளை குதிரை கை கால் இந்த பகுதி மட்டும் நல்ல கருப்பா இருக்குது, அடையாளம் தெரியும்ல? அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தோழர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை மட்டும் அவர்களை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. தங்களுடைய அந்திம காலத்தில் இனிமேல் தோன்ற இருக்கக்கூடிய சகோதரர்கள் விஷயத்திலேயும் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று இந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது. நம்மளை எல்லாம் அவங்க சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவே நாம் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மெம்பரில் போய் ஏறுறாங்க. தலை வலி அவங்களால தாங்க முடியல, தலையில் நல்ல கட்டு போட்டிருந்தாங்க. தங்களுடைய பெரிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி, என்ன அப்படியே கைத்தாங்களா பள்ளிவாசலுடைய மெம்பருக்கு கூட்டு பாப்பான்னு சொன்னாங்க. அவன் அப்படியே தாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மெம்பரில் ஏறி உட்கார்ந்துட்டு மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் யாரையேனும் எப்போதும் தவறுதலாக அடித்திருந்தால், யாருடைய முதுகிலாவது என்னுடைய சாட்டை தவறுதலாக பட்டிருந்தால், நான் இப்போதே அதற்காக பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் சொல்லுங்க, என்னுடைய முதுகை காட்டுகிறேன், தயவு செய்து நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். யாரையாவது எனக்கு தெரியாமலேயே நான் ஏசி மானபங்கப்படுத்தி இருந்தால், அவரும் தாராளமாக என்னை இப்போது ஏசி தன்னுடைய அந்த வந்தத்தை தீர்த்து கொள்ளலாம், பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. தவறுதலாக யாருடைய பொருளையாவது நான் எடுத்து வைத்திருந்தால், தெரியாமல் எடுத்து வச்சிருந்தா, தயவு செய்து என்று சொல்லுங்க, இப்பவே நான் தந்துடுறேன்.
அல்லாஹ்வை சந்திக்கும் போது கரைகள் இல்லாத கரைபடியாத கரத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம ஒரு வரலாறு கேள்விப்பட்டோம்ல, யார் ரசூலுல்லாஹ் என்ன நீங்கள் அடிச்சிங்க, என் முதுகில் உங்கள் அடிபட்டுச்சு, ஒரு தடவை நீங்கள் போருக்கு வரிசைகளை சரி செய்து கொண்டிருந்த போது என்னுடைய முதுகில் உங்களுடைய சாட்டை வந்து பட்டுருச்சு, உங்களுடைய வால் பட்டுருச்சு, எனவே அதே மாதிரி நான் இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு சஹாபி வந்தாருன்னு சொல்லி ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நடந்தது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது திறந்த மனதோடு அந்த குற்றங்குறைகளுக்கெல்லாம் நாம் ஈடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தங்களை ஒப்படைத்தார்கள். அந்த சஹாபாக்கள் பழி தீர்க்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு முயற்சித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த மக்கள் இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மை அடைய செய்வதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. நம்மளாம் ரசூலுல்லாஹ் கிடையாது, அடையாளங்களை எல்லாம் வந்ததுக்கு பிறகு போய் சேர்றதுக்கு. என்னைக்கு நம்முடைய மௌத் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? எனவே எப்போதும் மௌத் வந்தால், இஸ்ராயில் வந்தால் அவரை விருந்தினராக வரவேற்கக்கூடிய அளவுக்கு நாம் தயார் நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்வதை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பு, அவங்க திங்கக்கிழமை இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு 4 நாட்களுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தலைவலி கடுமையாக, ஜுரம் கடுமையாக இருந்துச்சு. அவர்களுடைய மரணத்திற்கே இந்த தலைவலியும் ஜுரமும் தான் காரணமாகவே இருந்தது. கடுமையான தலைவலியிலும் ஜுரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் நம்முடைய ஆயுள் முடிய போகிறது என்று தெரிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை எழுதி கொடுக்கிறேன், ஒரு ஏட்டை எழுதி கொடுக்கிறேன், அந்த ஏட்டை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், வாங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் இதை கேட்டுவிட்டு தங்களுக்குள்ளே அவர்கள் தகராறு செய்து கொண்டார்கள். சில சஹாபாக்கள், வாங்க ரசூலுல்லாஹ் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்க, அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு போதும், பெரிய விஷயம், நாம வழி தவற மாட்டோம், வாங்க போலாம் ரசூலுல்லாஹ்ன்னு கூப்பிடுறாங்க. வேறு சில சஹாபாக்கள், இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, அவங்க படுத்து கிடக்கிறதுக்கே கஷ்டப்படுற ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் எழுதி தரேன்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்போ அவங்க வாயை திறந்து பேசுவாங்க, பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் அந்த சிரமத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மிடம் தான் குர்ஆன் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் இருக்கத்தானே செய்கின்றன, அதை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறாங்க சில சஹாபாக்கள். இப்படி 2 பேரும் தகராறு செய்து கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, ஏப்பா இந்த இடத்த விட்டு எழுந்து போங்கப்பான்ட்டாங்க எல்லாத்தையும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அர் ரஸியத்து குல்லு ரஸியத்தி மா ஹால பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைன அன் யக்துப லஹும் தாலிகல் கிதாப. அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதி தருகிறேன், ஒரு கடிதத்தை எழுதி தருகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த கடிதம் எழுத முடியாமல் அங்கே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டதுதான் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னா கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் சில நல்ல வெளிச்சங்களை நமக்கு தந்துவிட்டு போயிருப்பார்கள். அது இங்கே கிடைக்காமல் போனதற்கு காரணம் லிஇஹ்திலாஃபிஹிம் வ லகத்திஹிம், அந்த சஹாபாக்கள் தகராறு செய்து கொண்ட காரணத்தினாலும் கருத்து வேறுபாடு கொண்ட காரணத்தினாலும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்திய காரணத்தினாலும் தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போனது, தவறி போனது என்று சொன்னார்கள். நீங்கள் கொஞ்சம் அப்படியே லைலத்துல் கத்ர் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. லைலத்துல் கத்ர் என்னைக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 2 பேர் சண்டை பிடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, எனக்கு மறந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே நடக்குது. கருத்து வேறுபாடுகளால் இந்த சமூகம் இழந்த நல்வாய்ப்புகள் ஏராளம். தயவு செய்து கருத்து வேறுபாடுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியம் என்கின்ற நிலையிலிருந்து கருத்து வேறுபாடுகள் சற்று மேலே போனால் இந்த சமூகம் நிறைய விஷயங்களை காவு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்று. 1.
அடுத்து தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாளைக்கு முன்னால்னு சொன்னேன். அந்த 4 நாளைக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகைகளையும் அன்றைக்கு தொலை வைத்தார்கள். கஷ்டப்பட்டு தொலை வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு இஷா தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர முடியவில்லை. இஷா தொழுகைக்கு வர முடியவில்லை. ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க, இஷா நேரம் வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. அப்படின்னா நான் குளிக்கணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். தண்ணி எடுத்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ் போய் குளிச்சாங்க. குளித்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் ட்ரெஸ்ஸை போட்டு தொழு வைக்கிறதுக்காக கிளம்பும்போது மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க. திரும்ப மறுபடியும் எழுந்து போவதற்கு முயற்சித்தார்கள். மறுபடியும் மயக்கம். இப்படியே 3 தடவை வந்துருச்சு. அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் என்னால் போய் தொலை வைக்க முடியவில்லை. முரு அபா பக்ர ஃபல் யுஸல்லி பின் நாஸ். அபூபக்கர் இடத்தில் சொல்லி அவரை இமாமத் செய்ய சொல்லுங்கள், மக்களுக்கு தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தது யாருன்னா ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் அத்தாவா தொலை வைக்கணும்? எங்கள் அத்தா ரொம்ப மனசு இழகுனவர், உங்களை நினச்சி ரொம்ப அழுவார். அவர் அழுதாருன்னா அவர் சொல்கிற வார்த்தைகளுடைய சத்தம் வெளியே வராது, மக்களுக்கு ஒழுங்காக தொலை வைக்க முடியாது, வேற யாரையாவது தொலை வைக்க சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முரு அபா பக்கர ஃபல் யுஸல்லி பின் நாஸ். அபூபக்கரை போய் தொலை வைக்க சொல்லுங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஆயிஷா நாயகி விடலை. ஹப்சாவை கூப்பிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்கள் அத்தா தொலை வச்சா சரியாக வராது, நீங்கள் உங்கள் அத்தாட்ட சொல்லி அவரை தொலை வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க. ஹப்சா நாயகி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இல்லை எங்கள் அத்தாவை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அப்பவும் சொன்னாங்க, முரு அபா பக்கர ஃபல் யுஸல்லி பின் நாஸ். அபூபக்கர் சொல்லி அவரை தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மனைவிமார் 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, இன்னக லஅன்துன்ன சவாஹிப யூசுப். நீங்க 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் வரக்கூடிய அந்த பெண்களைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னார்கள். என்ன அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் எந்த பெண்கள் வந்தாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், யூசுப் நபி எகிப்தில் ஒரு வீட்டில் வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விரும்பினாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். தப்பு பண்ணுறதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, எதற்குமே மயங்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த விஷயம் எகிப்தில் பரவி அந்த ஃபேமிலி யாருன்னு சொன்னால் எகிப்தினுடைய அமைச்சரவையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒருவருடைய மனைவி. சாதாரணமாக ஒருத்தர் தப்பு செஞ்சு வெளியில் தெரிஞ்சாலே அசிங்கம். பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் இந்த தப்பு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கம். வெளியில் தலை காட்ட முடியல அந்த அம்மாவுக்கு. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எகிப்தில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். அந்த அம்மா விருந்து ஏற்பாடு செஞ்சதுங்கிறது வெளிப்பார்வைக்குத்தான். விருந்து ஏற்பாடு என்பது வெளிப்பார்வைக்குத்தான். ஆனால் உள்ள அவங்களுடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்களாம் என்னை குறை சொல்கிறீங்களா? அதாவது அந்த பெண்களை பார்த்து அவங்க கேட்குற மாதிரி இருக்குது. நீங்களாம் என்னை குறை சொல்கிறீங்களா? என் வேலைக்கார பையனை நான் விரும்புகிறேன், நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களாம் குறை சொல்கிறீங்களா? மவளை நீங்களும் பாருங்க, நீங்களாம் பாருங்க, பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் நிலைமை எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சுன்னா, எகிப்தில் உள்ள பிரமுகர்களுடைய வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சார். அதுவும் விருந்துனா நம்ம விருந்து கூப்பிட்டா என்ன செய்வோம், சாப்பாடாக்கி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவோம். விருந்து அப்படி தானே கொடுப்போம். ஆனால் அந்த அம்மா எப்படி விருந்து கொடுத்து தெரியுமா, எல்லார் கையிலையும் ஒரு பழத்தை கொடுத்து கத்தியும் கொடுத்து நீங்களே வெட்டி சாப்பிட்டுக்கன்னு கொடுத்துருச்சு. நம்ம விருந்து கூப்பிட்டு போனால் நம்ம வீட்டுக்கு பழத்தை கொடுத்து நீங்களே வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோமா? என்ன செய்வோம், பழத்தை தோலை வெட்டி கழுவி எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி தானே வைப்போம். அந்த அம்மா அப்படி செய்யலை. என்ன செஞ்சுன்னு சொன்னால், பழத்தை மொத்தமாக கொடுத்து கையில் ஒரு கத்தியையும் கொடுத்து நீங்களே அறுத்து சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடுச்சு. என்னன்னா அந்த அம்மாவுடைய நோக்கம் வேற. விருந்து கொடுக்கறதுங்கிறது வெளிப்பார்வைக்கு. உள்ளுக்குள்ள என்ன நோக்கம்னா, என்னையாடி நீங்கள் குறை சொல்கிறீங்க, வேலைக்கார பையனை நான் விரும்புகிறேன்னு என்னை குறை சொல்கிறீங்களா எல்லாரும்? நீங்கள் மௌலான எல்லாரும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த விருந்து அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கையில் அந்த பழத்தை கொடுத்து கத்தியையும் கொடுத்து கரெக்டாக அறுத்து சாப்பிட்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படி கிராஸ் பண்ண சொன்னாங்க அந்த அம்மா.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே கையில் வச்சிருந்த பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் கையை அறுத்து கொண்டார்கள். இதை நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்பதான் அந்த பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஓஹோ இவ்வளவு அழகான ஒரு பையனைத்தான் இந்த அம்மா விரும்புதோ, நம்மளே பாருங்க பழத்தை இருக்கிறது போல கையை அறுத்துக்கிட்டோம், அப்போ பரவாயில்லைன்னா நம்ம அந்த 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 பெண்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் குறை சொல்லுனதை நிப்பாட்டினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்றேன்னா, வெளிப்பார்வைக்கு விருந்து கொடுப்பதாகவும் மனதுக்குள்ள வேறொரு நோக்கத்தையும் வைத்திருந்த இந்த வரலாற்றிலே உள்ள இந்த பெண்களைப் போலத்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று தங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோம், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது ஆயிஷா நாயகி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்க வாப்பா மனசு இலகுனவர், அப்படியே தொழு வச்சா அழுதுருவாரு, மக்களுக்கு சத்தம் கேட்காது அப்படிங்கிற காரணம் சொன்னீங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான நோக்கம் அது அல்ல. ரசூலுல்லாஹ் தொலை வைக்க முடியாத ஒரு இடத்துல என் தகப்பனார் போய் தொலை வச்சா இந்த சமூகம் ஏத்துக்குமா ஏத்துக்காதா? இந்த சமூகம் அதை ஒரு துருக்குறியாக நினைச்சா என்ன பண்றது? என்னுடைய தந்தைக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கிற நோக்கத்தை மறைச்சு வச்சிருந்தாங்களா அவங்க. அருமையான தோழர்களே, ரசூலுல்லாஹ் இதை புரிந்து கொண்டு தான் சொன்னார்கள், நீங்கள்லாம் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறீங்க, சூழ்ச்சி செய்கிற மனோபாவத்தோடு நடந்து கொள்கிறீர்கள், எனக்கு பிறகு அபூபக்கர் தான் போய் தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது சரியாக 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. முதல்ல ரசூலுல்லாஹ் தொலை வைக்க முடியாமல் ஒரு தொழுகை நடந்தது என்று சொன்னால் 4 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த இஷா தொழுகை தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழுவதற்கு செல்ல முடியவில்லை. 3 நாளைக்கு முன்னாடி தோழர்களே, இந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி நடந்தது.